எந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நபி அவர்கள் ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் ஸலவாத்தை சொல்லுவோம். அந்த அடிப்படையில் சபை கூடி கலைகின்ற அந்த நேரத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு நேரத்தில் அவர்கள் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். நபி அவர்கள் அதை நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்ற இந்த சட்டத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்பிற்கு உள்ளே வருகிறேன். தௌஹீத் என்றாலேயே ஆதம் நபியுடைய காலத்தில் இருந்து இன்றைய கால வரையிலையும் எதிர்ப்பில் தான் தௌஹீது வளரும். ஏதோ தௌஹீது என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதிர்ப்பு இருக்கும், அதற்கு பின்னால் அது மறைந்து போய்விடும். இந்த தௌஹீத்வாதிகள் இந்த உலகத்தில் மிக எழுச்சியோடு மிகப்பெரிய செல்வத்தோடு செழிப்போடு ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்வார்கள் என்று இறைவன் ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை. ஆதம் நபியுடைய காலத்தில் இருந்து இறுதி நாள் வருகின்ற வரையிலையும் இந்த ஏகத்துவவாதிகளுக்கு சங்கடங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். அதற்கு ஒரு சில வசனங்களை சொல்லிவிட்டு என்னென்ன சங்கடங்களை நாம் அனுபவிக்கிறோம், கடந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நம்பிக்கை கொண்டவர்களே, மூமின்களே, ஏகத்துவவாதிகளே, நீங்கள் சொர்க்கத்திற்கு சாதாரணமாக சென்று விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலகத்தில் வாழ்கின்ற மூமின் அல்லாத, தௌஹீத்வாதிகள் அல்லாத, ஈமான் கொள்ளாத மக்களை பார்த்து அல்லாஹ் இதை பேசல. எல்லா மக்களுக்கும் பொதுவான சில செய்திகளை சொல்லுவான். இந்த சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களை பற்றி நம்மிடத்தில் இறைவன் பேசுகிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யதீக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டதோ அதே போன்று எந்த கஷ்டம், எந்த பிரச்சனை, எந்த சங்கடமும் இல்லாம அப்படியே சொர்க்கம் பெறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம், பெரிய சிரத்தைகள் அடைந்திருக்க மாட்டோம், சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். வீட்டில் இருந்து கிளம்புவது, வாகனத்தில் ஏறுவது, அந்த வாகனம் கொஞ்சம் லேட்டா வருவது, வழியில டீ கூட குடிக்க முடியாத சூழல் ஏற்படுவது, எத்தனையோ சங்கடங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள். ஒரு மாநாட்டு திடலுக்கு வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சங்கடங்களை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் மனிதனுடைய கற்பனைக்கே எட்டாத, உங்களுடைய சிந்தனைக்கு உட்படாத பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நான் எந்த கஷ்டமும் பட மாட்டேன், சொகுசாக நான் இருப்பேன், ஈமான் கொண்டதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று நான் கேட்கல, படைச்சவன் கேட்கிறேன். உங்களையும் என்னையும் படைச்ச ஏக இறைவன் கேட்கிறான். என்னப்பா ஒரு மாநாட்டுக்கு வந்துட்டிய, ஒரு கொள்கை செய்திகளை நீ கேட்டு விட்டாய், அதனால சொர்க்கம் பெறலாமா? அதனால எல்லாமே முடிஞ்சு போச்சா? முன் சென்றவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதே போன்றுள்ள சங்கடங்களை, கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? எதுக்கு சொர்க்கம் போகணும்னா அனுபவிக்கணும், கஷ்டங்களை அனுபவிக்கணும். குடும்ப கஷ்டத்தை இறைவன் பேசல, தொழில் கஷ்டத்தை இறைவன் பேசல. இறைவனுக்காக, தௌஹீதுக்காக, கொள்கைக்காக நீ என்னப்பா தியாகம் பண்ண? ஒண்ணுமே பண்ணாம நான் சொர்க்கம் பெறலன்னா எப்படி நான் தருவேன்? இறைவன் இப்படி கேட்கிறான். வேறு வேறு இடங்களையும் இதே போன்று வசனங்கள்ல வேறு வேறு கருத்துல இறைவன் சொல்லுகிறார். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. பொருளாதாரத்தில் அச்சத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக, பல்வேறு விதமான சங்கடங்கள் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம்.
அந்த சோதனை, கஷ்டங்கள், துன்பங்கள் கொள்கைக்காக வருகின்ற பொழுது அதை எவர்கள் தாங்கிக் கொள்கிறார்களோ, அந்த கொள்கையிலே எவர்கள் வாழுகிறார்களோ அந்த பொறுமைசாலிகளுக்கு நபியே நற்செய்தி உண்டு, சொர்க்கம் உண்டு என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இதையும் குர்ஆன்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய வசனங்கள். ஒரு தௌஹீத்வாதி என்றால் ஆத நபியா இருந்தாலும், நபி அவர்களாக இருந்தாலும், இப்பொழுது நாம் வாழ்கின்ற தற்காலமாக இருந்தாலும் சோதனைகள் வந்தே தீரும், சங்கடங்கள் வந்தே தீரும். அதை இவ்வளவு அழகாக சொல்லுங்க. அன்பு சகோதரர்களே,